ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்தில் கேட்கும் 10 கேள்விகள் என்ன என்கிற தலைப்பின் கீழே தான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியை நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையை குறித்து அநேக கேள்விகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் கேட்பதற்கு இருக்கிறது. ஆண்டவரை, என் வாழ்க்கையில ஏன் இப்படி அனுமதித்தீர்? என்னை ஏன் இந்த பாதையில் நடத்தி சொல்லுகிறீர்? என்னுடைய குடும்பத்தில் மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு மாத்திரம் ஏன் இதை அனுமதித்தீர் என்று சொல்லி நமக்கு ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் கேட்பதற்கு அநேக கேள்விகள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த கேள்விகளை எல்லாம் கொஞ்சம் மறந்துவிட்டு இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து கேட்கிற 10 கேள்விகள் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு காரியமாக வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு என்னோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது கேள்வி மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருக்கிறது. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இந்த கேள்வியை ஆண்டவர் சீஷர்களை பார்த்து மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு எனக்கு யார்? இயேசு என்னுடைய வாழ்க்கையில யாராக இருக்கிறார்? அவர் தேவனாக இருக்கிறாரா? இல்லனா எனக்கு சுகம் தருகிற ஒரு டாக்டரா இருக்கிறாரா? இல்லனா என்னை ஆசீர்வதிக்கிற ஏதோ ஒரு பிளெஸிங்கா இருக்கிறாரா? என்னுடைய எல்லையை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறாரா? இதெல்லாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய தகப்பனாய் இருக்கிறாரா? என் வாழ்க்கையில இயேசுவை நான் என்னவாக நான் வைத்திருக்கிறேன்? இயேசுவை எந்த ஸ்தானத்தில் நான் வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய கேள்வியை தான் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து இன்றைக்கு முதலாவது கேட்கிறார். என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அநேக திரளான கூட்டம் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு இடத்துல 5000 புருஷர்களை ஆண்டவராகிய இயேசு போஷித்தார். இந்த 5000 புருஷர்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 20,000 25,000 ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு 1000 ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்களே, ஆனால் இயேசுவோடு கடைசி வரைக்கும் இருந்த ஜனங்கள் யார் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணுகிற அளவிற்கு தான் ஒரு சில சொற்ப ஜனங்கள், அதாவது ரொம்ப கம்மியான ஜனங்கள் தான் இயேசுவோடு இருந்தார்கள். அப்ப அந்த 25,000 ஜனங்கள் எங்கே போனார்கள்? அவர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றினதற்கு ஒரே ஒரு காரணம், அவரோடு இருந்தா நல்ல ஆகாரம் கிடைக்கும், அவரோடு இருந்தா நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், அவர் கூட இருந்தோம் அப்படின்னா நம்முடைய கடன் பாரங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை பின்பற்றின பெரும் கூட்டம் இருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை புறக்கணித்தாலும், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்காமல் போனாலும் உமக்காக உண்மையே நான் ஆராதிக்கிற, உமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு சிலரை இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு தேடி வந்திருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி மத்தேயு 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். 2 குருடர்கள் அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் அருகே வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இந்த 2 குருடர்கள் விசுவாசம் இருக்கிறதுனால தானே இயேசுவின் இடத்தில் வந்தார்கள். ஆனா இயேசுவின் அருகே வந்ததற்கு பிறகு மீண்டுமா இயேசு அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு அநேகர் இயேசுவின் இடத்தில் வருகிறார்கள், ஆனால் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைப்பதில்லை. இன்றைக்கு அநேகர் சபைக்கு நாம் போகிறோம், ஆனால் சபைக்கு போய் ஆண்டவர் நெருங்க நாம் பிரயாசப்படுகிறோம், ஆனால் கர்த்தர் செய்வாரா? என்னுடைய வாழ்க்கை மாறுமா? என்னுடைய பிரச்சனை மாறுமா? அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு பெரிய அவிசுவாசம் வருகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ என் அருகே வந்தால் மாத்திரம் பத்தாது, நம்ம ஆண்டவருக்கு கிட்ட போய் ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. 2 நபர்களை நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். 2 பேர்த்துக்கும் ஒரே சம்பவம், ஒரே காரியம் தான் நடந்தது, ஆனால் விளைவுகள் வேற மாதிரி இருந்தது. முதலாவது மரியாள், இரண்டாவது சகரியா. இந்த 2 பேர்த்துக்கும் தேவதூதன் தோன்றி உங்களுக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் தரப்போகிறார் என்று தேவதூதன் சொல்லுகிறான். இந்த மரியாளோ விசுவாசித்தால், சகரியா அதாவது ஊழியக்காரன் விசுவாசியாமல் போனான். இவன் விசுவாசியாமல் போனபடியால் இவனுக்கு ஒரு பெரிய தண்டனையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இந்த கன்னியா இருக்கிற இந்த மரியாள் விசுவாசித்தபடியால் கர்த்தர் அவள் மேல் கிருபையா இருந்து அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அப்போ 2 பேருமே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், 2 பேரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், 2 பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையில அவள் விசுவாசித்தபடியால் கர்த்தர் இன்றைக்கு மரியாளை மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த செகரியா ஊழியக்காரனாய் இருந்தாலும், தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியனாய் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு தண்டனை வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கலாம், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கலாம், எவ்வளவோ பெரிய விசுவாசியாய் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் பயமும் மற்ற காரியங்களை குறித்து, வாழ்க்கையை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து பெரிய சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்க முடியாது. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? மூன்றாவது, இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்கிறது. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 38 வருடமாக ஒருவன் முடவனாய் இருக்கிறான். அவனால் நடக்க முடியவில்லை. 38 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையை அவன் இழந்து விட்டான். இப்ப அவனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்யும்படியாக தான் போகிறார். ஆனால் போன உடனே அற்புதம் செய்யல. அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? நல்லா கவனிங்க, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் விரும்ப வேண்டும். எதை விரும்ப வேண்டும்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னுடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். என்னுடைய வியாதியை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி விரும்ப வேண்டும். ஒருவேளை பாவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, பாவத்தை நான் விட வேண்டும் ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ நான் பிரயாசப்படுறேன், அதுக்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்லி பாவத்தை விடுவதற்கு நாம் விரும்பினால் மாத்திரம்தான் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்குள்ள விருப்பம் இல்லாமல், நமக்குள்ள தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்கிற அந்த விருப்பமும் ஆசையும் இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் நம்மை அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நேராக நடத்த முடியாது. அதனால இந்த 38 ஆண்டுகளாய் இந்த முடவனாய் இருந்தவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒருவேளை அவன் ஆண்டவரே நான் விரும்பலன்னு சொல்லி இருந்தானா அவனுக்கு அற்புதம் நடந்திருக்குமா? தெரியாது. ஆனால் ஆண்டவரே நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, நான் மீண்டும் என்னுடைய வாழ்க்கை மாறணும், நான் நடக்க விரும்புகிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்தார். இன்றைக்கு நீங்க விரும்பணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் கடன் மாறணும், என்னுடைய அவமானம் மாறணும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறணும், என்னுடைய குடும்பம் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் விரும்புகிற காரியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் விரும்பினா நிச்சயமா நீங்க விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில உங்கள் விருப்பத்தின்படியே தேவனுடைய சித்தத்தையும் உங்கள் விருப்பத்தையும் இணைத்து நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் விருப்பத்தின்படியே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதை இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. அதனாலதான் ஆண்டவர் மூன்றாவதாக நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் விரும்புகிறீர்களா? விரும்புகிற ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம், நம்ம விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. நான்காவதாக ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி. ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நான்காவதாக உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேக காரியங்களை குறித்து பயத்தோடும் அநேக குழப்பங்களோடும் அநேக சந்தேகத்தோடும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்படக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கிரிக்கெட் ஃபுல் மேட்ச், அதாவது அந்த 50 ஓவர் ஓடிய இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. அதனால அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்ஸ் மட்டும் போடுவாங்க. அந்த 4, 6 அடுத்தது அவுட் ஆனது மட்டும் வந்து ஒரு 15 நிமிஷம் அந்த ஃபுல் மேட்சோட காரியத்தையும் 15 மினிட்ஸ்ல வந்து அவங்க முடிச்சிருவாங்க. இந்த ஹைலைட்ஸ் பார்க்கிறவர்களுக்கு நம்ம டீம், அதாவது இந்தியா விளையாடுது அப்படின்னா ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற ஒரு பயமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஆனால் இப்போ ஹைலைட்ஸை எதுக்கு பார்க்குறாங்க? இந்தியா ஜெயித்து விட்டது என்று சொல்லி நாம ஏற்கனவே தெரிஞ்சிட்டோம். ஆனால் எப்படி ஜெயித்தார்கள் என்று சொல்லி தான் மேட்சோடைய ஹைலைட்ஸை நம்ம அடுத்த நாள் உட்கார்ந்து பார்ப்போம். அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தோற்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் எல்லாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நாம் ஜெயிக்கும்படி, நாம் வெல்லும்படியாக தான், நாம் ஜெயிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் இல்லைன்னா எப்படி ஜெயிக்க போறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்படியாக தான் இந்த உலகத்தில் இருக்கிற மொழிய ஜெயிப்போமா மாட்டோமா, வாழ்க்கையில தோத்துருவோமா, இந்த அவமானப்பட்டுருவோமா,
எல்லா உறவினர்கள் மத்தியிலையும் இல்லைனா சொந்தக்காரங்க மத்தியிலாம் அப்படியே கூனி குறுகி நின்றோமா என்று ஜெயிப்பமா மாட்டோமா என்கிற ஒரு வாழ்க்கையை வாழும்படி அல்ல. ஏற்கனவே நான் ஜெயித்து விட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால அவருடைய சிலுவையின் ரத்தம் எல்லா காரியங்களும் எனக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டபடியால் நான் ஏற்கனவே ஜெயித்துட்டேன். இப்போ நான் எப்படி ஜெயிக்க போறேன் என்று சொல்லி பொறுமையோடு காத்து அந்த வாக்குத்தத்தங்களின் படி நாம் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி நடப்பதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒழிய பயந்து நடுங்குவதற்காகவோ இல்லைனா தோற்று போயிருவோமோ என்று சொல்லி அழுது கலங்குவதற்காகவோ கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் நான்காவதாக உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நான்காவதாக நம்மை பார்த்து கேட்கிறார். ஐந்தாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி மத்தேயு 14வது அதிகாரம் 31வது வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கு இந்த பயமும் சந்தேகமும் அநேக விசுவாசிகளுடைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் சொல்லுகிறது, ஏன் பயப்படுகிறீர்கள்? அடுத்தது ஐந்தாவதாக, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சந்தேகப்படும்படியாக அநேக காரியங்கள் நடக்கலாம். நம்ம காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமா? தேவனுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுமா? இந்த தேவனை நம்பினதுனால என்னுடைய வாழ்க்கை மாறுமா என்கிற அநேக கேள்விக்குறியான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆனால் எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், எவ்வளவு சந்தேகத்துக்குரிய அநேக காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் 100% உம்மேல் நான் விசுவாசம் வைக்கிறேன். அதைத்தான் யோபு 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படுவது இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறான். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைப்படுவதில்லை. எந்த மனிதனாலும், எந்த சூழ்நிலையினாலும், எந்த வியாதியினாலும், எந்த போராட்டத்தினாலும், எந்த ஜனங்களாலும் தடை செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று நம்ம தேவனை பார்த்து நம்ம விசுவாச அறிக்கையாய் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், சந்தேகம் இல்லாம பயப்படாம நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின் பிரகாரமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆறாவதாக மார்க் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? 3 காரியத்தை ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாருன்னா, இந்த சம்பவத்திற்கு முன்னாடி தான் ஆண்டவர் பல ஆயிரம் ஜனங்களை 5 அப்பம் 2 மீன்களை வைத்து போஷித்தார். இப்போ அதே போல ஒரு சூழ்நிலை மீண்டும் வரும்பொழுது இந்த சீஷர்களுக்கு பெரிய ஒரு பயம் வந்தபடியால் ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னுமா உங்களுக்கு சிந்திக்காம, இன்னும் யோசிக்காம, இன்னும் உங்க இருதயம் கடினமா இருக்கா? என்னால செய்ய முடியாத ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? உங்க சந்தேகம் ஏன் இப்படி வருகிறது என்று சொல்லி அவர்களை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். இல்லைனா கொஞ்சம் கடினமா பேசுகிறதை போலதான் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட யோசிச்சு பாருங்க, 5 வருடங்களுக்கு முன்பதாக மலை போல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்மலாம் இந்த பிரச்சனையை எப்படி தாண்டி வரப்போறோம், இந்த கடனை எப்படி கட்ட போறோம், இந்த வியாதியை எப்படி நம்ம மீண்டும் மேல வரப்போறோம், இந்த போராட்டத்தில் இருந்து நம்ம குடும்பம் எப்படி மேல வரப்போகுது என்று சொல்லி முடியவே முடியாது என்று சொல்லி நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு பல வருஷம் ஆச்சு. ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் இன்னைக்கு வரைக்கும் நம்மை நடத்திட்டு வருகிறார். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனையை கண்டோன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து தான் கேட்கிறார், இன்னும் நீங்கள் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் இன்னும் கடினமா இருக்கிறா? உங்க வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை நான் செய்துட்டேன், உங்க வாழ்க்கையில எவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் முடியவே முடியாது, நடக்காது என்று சொல்லி நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இப்படி ஈஸியா செய்து முடித்த தேவன் நானே. ஆனால் இதெல்லாவற்றையும் மறந்து போனவர்களாக இன்னைக்கு சிந்தியாமலும் அதை குறித்து உணராமலும் நான் யாரு என்கிற ஒரு பெரிய ஒரு உணர்வும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம நீங்க ஏன் இவ்வளவு பயத்தில், ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு, ஏன் இவ்வளவு சந்தேகத்தோடு வாழுகிறீர்கள், ஏன் இருதயம் கடினமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, இன்னும் சிந்தியாமலும்
உணராமலும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறது என்ன என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதுவரையும் என்னை நடத்தி வந்தீங்க ஆண்டவரை, இதுவரையும் என்னை நடத்தி வந்தீங்க, இதுவரையும் ஆண்டவரை என்னால் முடியாது, என்னால் தாண்ட முடியாது, என்னால் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் சாதிச்சிட்டேன், அதெல்லாவற்றையும் தாண்டிட்டேன். மலை போல இருந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அசால்ட்டாக தாண்டிட்டு இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன்னா அது உங்கள் கிருபைப்பா. இதுவரையும் என்னை நீங்கள் நடத்தினீங்க, இனிமேலும் என்னை நடத்துவதற்கும் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நடத்துவதற்கு நீர் போதுமானவராய், உண்மையுள்ளவராய், அற்புதம் செய்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து விசுவாசித்து அறிந்து உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸோ இன்னும் உணராமலும் இன்னும் சிந்தியாமலும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் 6வதாக நம்ம இடத்தில் கேட்கிறார். 7வதாக யோவான் 6வது அதிகாரம் 66, 67வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். இயேசு ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார்? ஏன்னா இயேசுடைய ஆரம்ப ஊழியத்தில் ஒரு பெரும் திரளான கூட்டம் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் அவருடைய உபதேசம் கடினமாக இருந்தபடியால் அநேகர் ஐயோ இந்த உபதேசத்தெல்லாம் நம்மால் கைகொள்ள முடியாதுப்பா, இவ்வளவு டஃப்பா இவ்வளவு கடினமான உபதேசத்தை நம்மால் கைகொள்ள முடியாது என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி இயேசுவை விட்டு அவர்கள் விலகி சென்று விட்டார்கள். இப்போ இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அநேகர் இயேசுவை ஆசீர்வாதத்துக்காக தேடி வந்தார்கள். ஆசீர்வாதம் கிடைத்தவுடன் அவர்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். சுகத்துக்காக வந்தாங்க, சுகம் கிடைச்சோன்னு போயிட்டாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும்னு வந்தாங்க, நன்மை கிடைச்சோன்னு போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த உலகத்திற்காக, இந்த உலக ஆஸ்திக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நான் உங்களை தேடலாம் ஆண்டவரே. நீர் என்னுடைய தகப்பனா இருக்கிறீர், நீர் என்னை ஆண்டவரை இதுவரையும் என்னை கைவிடாமல் நடத்தி வந்தீர். யாரும் இல்லாத நேரத்தில் நீங்க என் கூட நின்னீங்க ஆண்டவரே. யாரும் என் கூட நின்று உதவி செய்யாத நேரத்தில் நீர் எனக்கு ஒத்தாசையாய் நீங்க நின்னீங்க. உம்மை விட்டு நான் வேற எங்க போக முடியும் ஆண்டவரே? அதனாலதான் பேதுரு 68வது வசனத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கும் போக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் நாங்கள் பிடித்துக் கொள்வோம். இந்த உலகமோ மாம்சமோ இல்லைனா பணமோ ஆஸ்திகளோ நகையோ வேற எதுவும் ஆண்டவரை உம்முடைய அன்பில் இருந்து எங்களை பிரிக்க மாட்டாது. உம்மை நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். எங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் ஆண்டவரை கடைசி மூச்சு வரைக்கும் நாங்கள் நிற்போம் ஆண்டவரை. எத்தனை போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எது வந்தாலும் உம்மையே எங்கள் கண்களுக்கு முன்பதாய் நிறுத்தி உள்ளோம் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக நாம் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று சொல்லி 7வதாக கேட்கிறார். 8வதாக ஆண்டவர் கேட்கிறார். லூக்கா 10வது அதிகாரம் 26வது வசனம், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது? ஆண்டவர் ஒரு வாலிபனை பார்த்து கேட்கிறார், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது? நியாயப்பிரமாணம் அப்படின்னா அவர்களுக்கு பழைய ஏற்பாடு. இன்றைக்கு நமக்கு முழு வேதாகமம் நியாயப்பிரமாணம். சோ இந்த முழு வேதாகமத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். என்ன எழுதி இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியணும்னா முதலாவது வேதத்தை நீங்களும் நானும் வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தை முழுவதுமாய் from cover to cover ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம வாசிச்சிருந்தா தான் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்கு என்ன வாக்குத்தத்தங்கள், யாருக்கு என்ன நடக்கும், தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும், விசுவாசிக்காதவர்களுக்கு என்ன நடக்கும், கர்த்தரை முழுவதுமாய் பற்றி கொண்டு ஆண்டவரையே அவருடைய வாழ்க்கையின் ஆதாரமாய் வைத்திருக்கிற ஒரு சின்ன ஒரு கூட்டத்திற்கு ஆண்டவர் அவர்களை எப்படி நடத்துவார், எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று சொல்லி என்ன எழுதி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். என்ன எழுதி இருக்கிறதுன்னு கேட்டால் நமக்கு பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ற அளவுக்கு நமக்கு வேதாகமம் தெரியுமா? ஒரு வேளை தெரியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய இந்த வேதத்தை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நான் வாசிக்க ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து ஆண்டவரை இவ்வளோ அதிகாரத்தை நான் வாசிக்க போகிறேன். ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பைபிளை நான் வாசித்து முடித்து ஆண்டவரை அதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் ஆண்டவரை நான் படித்து முடிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரை நான் அதுக்கு அர்ப்பணிக்கிறேன், அதுக்கு நான் பிரயாசப்படுறேன் என்று சொல்லி இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்ன? 9வதாக மார்க் 5வது அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார், என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்றார்.
ஒரு திரளான கூட்டம் இயேசுவுக்கு பின்பதாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு ஸ்திரீயானவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவளுக்கு சுகம் கிடைத்தது. ஸோ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் மட்டும்தான் சுகம் கிடைக்குமா, ஏன் நடுவில் இல்லை மேலே இல்லைனா காலரில் இல்லை கையிலலாம் தொட்டால் சுகம் கிடைக்காதா என்று சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது மட்டும்தான் அற்புதம் நடக்கும், இல்லைனா ஒரு அதிசயம் நடக்கும். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினீர்கள் அப்படின்னா அதற்கு ஒரு செப்பரேட் வீடியோவே நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் போய் அதை பாருங்கள். ஸோ ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டது? இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை பர்சனலாக தொடும்படியாய் பிரயாசப்படுகிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. இன்றைக்கு ஒரு விருப்பம், ஒரு ஆசை உங்களுக்குள்ள எழும்பணும். என்னன்னா, ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தின் மூலமாய் நான் உம்மை தொடுவேன், என்னுடைய பரிசுத்தத்தின் மூலமாய் நான் உம்மை தொடுவேன், என்னுடைய வேத வாசிப்பின் மூலமாய் நான் உம்மை தொடுவேன், ஆண்டவரே என்னுடைய வைராக்கியத்தின் மூலமாய் நான் உம்மை தொடுவேன். ஏதோ இயேசுவுக்கும் எனக்கும் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் தான் மீட்டிங் என்பதை போல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், இயேசுவை பார்க்கிறோம், அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுறோம், திருப்பி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போய் இயேசுவை பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி, ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை என்னுடைய வீட்டில் சந்திக்கும்படியாய், ஆண்டவரே அதிகாலையில் எந்திரிச்சு நான் உம்மை தொடும்படியாய், உம்முடைய பாதத்தை தொடும்படியாய், உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் ஜெபிக்கும்படியாய், நான் காத்திருக்கும்படியாய் ஆண்டவரே நான் பிரயாசப்படுவேன். ஆண்டவரே, நான் அதற்காக முயற்சிகளை எடுப்பேன், அதுக்காக நான் நேரத்தை செலவிடுவேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஸோ 9வதாக ஆண்டவர் கேட்கிற கேள்வி, என்னை தொட்டது யார்? கடைசியாக 10வதாக ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். எல்லாவற்றை காட்டிலும், உன் குடும்பத்தை காட்டிலும், உன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும், உன்னுடைய ஆஸ்தி பணம் எல்லாவற்றை காட்டிலும் என் மேல் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களை பார்த்தல்ல, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர், இந்த உலகத்தின் ஆஸ்திகள், இந்த உலகத்தின் சொத்து, ஆசாபாசங்கள், என்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரை காட்டிலும் உம்மேல் நான் அன்பாய் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து, இன்றைக்கு ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உமக்காக நான் வாழ விரும்புகிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே, உமக்கென்று வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு அர்ப்பணிங்க. நிச்சயமாய் கர்த்தரை நேசிக்கிற உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஸோ 10 காரியங்களை பார்த்தோம், 10 கேள்விகள். முதலாவது, நான் யார் என்று சொல்லுகிறீர்கள்? இரண்டாவது, என்னை விசுவாசிக்கிறீர்களா? மூன்றாவது, சுகம் பெற விரும்புகிறீர்களா? நான்காவது, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஐந்தாவது, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ஆறாவது, இன்னும் சிந்தியாமலும் இன்னும் உணராமலும் இருக்கிறீர்களா? ஏழாவது, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? எட்டாவது, வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்பதாவது, யார் என்னை தொட்டது? 10வது, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? இந்த 10 காரியங்களையும் வைத்து இன்னும் ஆழமாய் நீங்க உங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்களே பர்சனலா உங்களுக்கு நீங்க உங்க மனசாட்சியின் பிரகாரம் நீங்கள் பதில் சொல்லும்படியாய் நான் உங்களை அன்பாய் தாழ்மையாய் கேட்கிறேன். ஏன்னா இந்த 10 கேள்விகள் நான் உங்களை பார்த்து கேட்கிற கேள்விகள் அல்ல, இல்லைனா வேதத்திலிருந்து ஏதோ அப்படியே எடுத்து பேசுகிற வார்த்தைகள் அல்ல. இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்சனலா உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிற கேள்விகள். இதுக்கெல்லாம் நீங்க தனிப்பட்ட விதத்தில் உட்கார்ந்து இந்த 10 காரியத்துக்கும் நீங்க ஆண்டவரிடத்தில் பதில் பேச ஆரம்பிங்க. இந்த 10 காரியத்தையும் வைத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக இந்த 10 கேள்விகளும் உங்களுடைய வாழ்க்கையை இல்லைனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு படி நீங்க மேலே போவதற்கும் ஆண்டவரை விசுவாசித்து நடப்பதற்கும் உங்களுக்கு உதவியாக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் மிகுந்த தாழ்மையோடும் பயத்தோடும் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நாம் இணையலாம். God bless you. Praise the Lord.